الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. எந்த அளவிற்கு இந்த ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், மனிதனை நாம ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய படைப்பாக படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் மிருகமாக மாறக்கூடிய தருணம். அவன் இந்த தன்மை அவனிடத்தில் வந்துவிட்டால், இப்ப அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு கெட்ட தன்மை, கெட்ட பண்பு எவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டதோ அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது உலாயிக்க கல் அன்ஆம் பல் ஹும் அலல்லோ, அவர்கள் அனைவரும் கால்நடைகளை போன்றவர்கள். மனிதன் என்ற உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஒரு கெட்ட பண்பு வரும் பொழுது அவன் கால்நடைகளாக மாறிவிடுகின்றான். கால்நடைகளை போன்றவர்கள். பல் ஹும் அலல்லோ, அப்படி அல்ல, அதை விட கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் ஒரு செய்தி குறித்து எச்சரிக்கின்றான். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு கெட்ட பண்பு நம்மளுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அதற்கு உண்டான ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். மனோ இச்சையை பின்பற்றுவது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல இந்த ஒரு கெட்ட தன்மைய கடுமையான முறையில் எச்சரிக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் இதை எச்சரிக்கின்றான் என்றால், அரஐத்த மனித்தஹத இலாஹஹு ஹவா அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீலா. அல்லாஹ்வுடைய கேள்வி. மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? நீ பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். மனோ இச்சைய தன்னுடைய கடவுளாக அவன் ஆக்கி விட்டான். மனோ இச்சையை அல்லாஹ்வாக ஆக்கி விட்டவன நீ பார்க்கலையா? அப்ப அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா, அத்தகைய ஒருவனுக்கு நீ எப்படி பொறுப்பாளனாக ஆக முடியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். இப்ப மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில தான் நினைச்சதையெல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எனக்கு பெருசு கிடையாது, நான் என்னுடைய உள்ளத்துல எதை நினைக்கிறேனோ
அதைத்தான் நான் செய்வேன் என்று முடிவெடுத்து எவன் செய்ய ஆரம்பித்து விட்டானோ அவன் தன்னுடைய மனோ இச்சையை வணங்க ஆரம்பித்து விட்டான், கடவுளாக ஆக்கிவிட்டான். எப்படிப்பட்ட வார்த்தையின் பாரு. அப்படி மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக இலாகாக ஆக்கிவிட்டவனுக்கு அப்ப அந்த தக்குன் அலைகி வக்கீலா, நீ எப்படி பொறுப்பாளனாக ஆக முடியும், அவனுக்கு நீ பொறுப்பேற்றுக்கிற முடியுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். என்றால் அப்ப இந்த மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் என்பதை முதல்ல நாம் விளங்க வேண்டும். அதை விளங்காம பல பேர் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், அப்புறம் ஐத்த மனித கத இலாஹு ஹவா. இன்னொரு இடத்துல அந்த தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி விட்டானே அவனை நீ பார்க்கலையா? அவனுக்கு உள்ளம் இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற, செவிப்புலன் இருக்குன்னு நினைக்கிற, அவனுக்கு பார்க்கக்கூடிய கண்ணு இருக்கு நீ நினைக்கிற. அது கண்ணு காது உள்ளம் அப்படின்னா வெறுமனே இருக்கு. அதை கொண்டு அவன் சிந்திக்க மாட்டான், அதை கொண்டு அவன் பார்க்க மாட்டான், அதை கொண்டு அவன் கேட்க மாட்டான். எது சொன்னாலும் அவன் காதுல உழுவாது. திருமறை குர்ஆனுடைய வசனம் சொன்னாலும் உழுவாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை அவர்களுக்கு போதித்தான், காதுல உழுவாது. கண்ணை கொண்டு அவன் பார்க்க மாட்டான், நேரிய வழி கண்ணுக்கு தெரியாது. ஏன்? தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிட்டான். அப்படி தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவன் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும்? கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக, உள்ளம் இருந்தும் உள்ளம் இல்லாத மிருகமாக அவன் மாறிவிடுவான். உலாயிக்க கல்லனா, அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அலல்லு, அப்படி அல்ல, அதை விட அவர்கள் கேடு கெட்டவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுங்க. எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை. மனிதன் எப்ப மிருகமா மாறுறாங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்காரு. மனிதன் என்ற அந்த உயர்ந்த படைப்பில் இருந்து மனிதன் கீழ்நிலையில் இறங்குவதற்கு உண்டான காரணம் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்குவது, தன்னுடைய மனோ இச்சை சொல்றதை எல்லாம் கேட்டு நடப்பது. எந்த ஒரு செயலை செய்ததாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்ன என்று பார்த்து நம்முடைய செயல்பாட்டை அமைக்க வேண்டும். அவன்தான் இஸ்லாமியன், அவன்தான் முஸ்லிம், அவன்தான் மோமின், அவன்தான் இறை நம்பிக்கையாளன். அல்லாஹ்வை நம்பினவன், மறுமையை நம்பினவன், சொர்க்கத்தை நம்பினவன், தனக்கு இறைவனிடத்தில் ஒரு விசாரணை இருக்கு என்று நம்பக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிம். இப்படித்தான் தன்னுடைய நிலையை அமைத்துக் கொள்வான். தன்னுடைய மனோ இச்சையை கேட்டுவிட்டு ஒருவன் செய்வானேயானால் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள், இதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க, அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உங்களுக்கு அதுல பிணக்கு ஏற்படுதா? உங்களுடைய அதிகாரம் உடையவர்கள் சொல்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து வருதா? அதுல கருத்து முரண்பாடு ஏற்படுதா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் திரும்ப வேண்டும். காரணம் என்ன? நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் திரும்பி விட வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான் அப்படின்னு திரும்பவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். அவன் தான் அல்லாஹ்வை நம்புறவன், மறுமையை நம்புறவன். ஆனால் மனோ இச்சையை கேட்டு ஒருத்தவன் நடந்தானா முடிஞ்சு போச்சு. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இந்த உலக வாழ்க்கை நாசமா, இம்மை வாழ்க்கை போச்சு, அழிஞ்சு போயிடும். அவன் தன்னுடைய மனோ இச்சை சொல்றதெல்லாம் கேட்பான். அதனாலதான் மனோ இச்சையை கடவுளாக்கிட்டான் அல்லாஹ். அந்த வார்த்தையை அல்லாஹ் ஏன் பயன்படுத்தணும்? மனோ இச்சையை கடவுளானா மனோ இச்சைன்னு ஒண்ணு செஞ்சு அந்த மனோ இச்சைக்கு சஜிதா செய்யறானா? அந்த மனோ இச்சை நீதான் என் ரப்புன்னு சொன்னானா? மனோ இச்சைக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்துல போய் காலில் விழுந்தானா? கிடையாது. மனோ இச்சை ஹலால்னு சொன்னா ஹலால்னுவோம், மனோ இச்சை ஹராம்னு சொன்னா ஹராம்னுவோம். தொழுவணும், அல்லாஹ்வுடைய கட்டளை, பாங்கு சொல்லப்படுது, ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, வியாபாரம் பண்ணக்கூடாது, ஹராமாக்கப்பட்டுருச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான்.
அல்லாவையும் மறுமை நாளை நம்புறோம், ஓடி வந்துருவான். சொன்னா சொல்லிட்டு போறான், வேற வேலை கிடையாதா, எனக்கு வியாபாரம் இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான்னா அவன் மனோ இச்சையை வணங்கி கொண்டிருக்கான்னு அர்த்தம். விளங்குதா? ஏன்னா இந்த மனோ இச்சையை பின்பற்றுவது அல்லாஹ் அந்த அளவுக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய சான்றுகளை புறக்கணித்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்து விடுவார்கள். மனோ இச்சைய தன்னுடைய கடவுளாக எவன் ஆக்கி விட்டானோ அவனுடைய நிலைமை என்னவாக ஆகிவிடும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்துலு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் ஆவீன். வத்துலு அலைஹிம் நபா அல்லதி, அவனுக்கு ஒருத்தவனுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்கன்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்காரங்க, சொல்லு, ஒருவனுடைய வரலாற்றை எடுத்து சொல்லும். ஆத்தைனாஹு ஆயாத்தினா, அவனுக்கு நாம் நம்முடைய வசனங்களை வழங்கி இருந்தோம். நாம அவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தி இருந்தோம். நம்முடைய சான்றுகளை கொடுத்து என்னுடைய வசனத்தை நீ பின்பற்றி நடடா என்று சொல்லி நான் அவனுக்கு அறிவுரை வழங்கி இருந்தேன். ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா, அதிலிருந்து அவன் நழுவி விட்டான், பின்வாங்கி ஓடிட்டான். அதை அவன் ஃபாலோ பண்ணல, அதை கேட்டு நடக்கல, அவன் தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சான். அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்து விட்டான். ஷைத்தான் போய் அடிச்சான், ஒரே அமுக்க அமுக்கிட்டான். அதனால ஃபகான மினல் ஆவீன், அவன் வீணா போனவனா ஆயிட்டான், வழிகட்டவனா ஆயிட்டான். வலவ் ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா, நாம் நாடி இருந்தால் இந்த வசனங்களை கொண்டே அவனுடைய நிலையை நாம் உயர்த்தி இருப்போம். வலாகின்னஹு அஹ்லத இலல் அர்த், ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த உலக வாழ்க்கையை அவன் தேர்வு செய்து கொண்டான். உலக வாழ்க்கையை அவன் தேர்வு செய்வதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா, வத்தபஹு ஹவா, அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்தொடர்ந்தான். எப்ப ஒரு பச்சை பிள்ளைக்கு புரிய வைக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரு பச்சை பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணே மணியன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றான் பாருங்க. நான் வசனத்தை கொடுத்தேன், அந்த வசனத்தை எதுக்குடா நான் கொடுத்துருக்கேன், அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி நடக்க தானடா கொடுத்தேன், அந்த வசனத்தை கேட்டு நடக்கணும்டா, அந்த வசனத்தின் அடிப்படையில் அமல் செய்யணுமா இல்லையா, என்ன வணங்கணும்ல, என்னுடைய தூதரை பின்பற்றணும்ல, மறுமையை நம்பணும்ல, சொர்க்கத்தை லட்சியமா கொண்டு இருக்கணும்ல. ஆனால் நீ என்ன செய்யற, மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி மனோ இச்சையை பின்தொடர்ற. எவன் மனோ இச்சையை பின்தொடர்ந்தானோ ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்துட்டான். நான் மனோ இச்சை பின்னாடி போனேன்னா என்ன அர்த்தம், ஷைத்தான் பின்னாடி வர்றான்னு அர்த்தம். நான் மனோ இச்சையை நோக்கி நான் போறேன், மனோ இச்சை சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்கிறேன்னா இந்த உலக வாழ்க்கையை நான் தேர்வு செய்து விட்டேன், மறுமை எனக்கு முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன்னு அர்த்தம். சொல்லி காட்டுகின்றான். அவன் இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டு அவன் அந்த என்னுடைய வசனங்களை மட்டும் அவன் கேட்டு நடத்திருந்தான்னா அவனை நாம தூக்கி இருப்போம். அந்த வசனங்களின் வாயிலாகவே அவனுடைய நிலையை நான் உயர்த்தி இருப்பேன், சோனத்திற்குரியவனாக அவனை நான் ஆக்கி இருப்பேன். ஆனால் வலாகின்னஹு அஹ்லத இலல் அர்த், அவன் இந்த உலக வாழ்க்கையை அல்லவா தேர்வு செய்து விட்டான், நாசமா போயிட்டான். அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்தொடர்ந்தான். அவனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு நாயை போல. இப்படிப்பட்ட வார்த்தை. மனிதன் என்ற ஒரு உயர்ந்த படைப்பு அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஹலக்குனா, நாம் அவனை மனுஷனை எப்படி ஆக்கிறோம், அஹ்சன் தக்வீம், அழகிய படைப்பா அவனை நான் ஆக்கி இருக்கிறேன், அழகிய படைப்பா நான் படைத்திருக்கின்றேன். ஆனா கேடு கட்டவனாக அவன் ஆயிடுவான். காரணம் என்ன, இப்படி மனோவிச்சை பின்தொடர்ந்து இப்படி ஒரு நாய் மாதிரி அவன் ஆகிவிட்டானே. கமசலில் கம் இன் தஹ்மில் அலைஹி அல்ஹஸ் அவ் தத்ருகுஹு அல்ஹஸ். அந்த நாய் என்ன செய்யும் தெரியுமா, நீ தாக்கினாலும் நாக்கை தொங்க விடும், தாக்காமல் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க போடும். நாய் நாக்க தொங்க போடுறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணுமா, விரும்புனா நாக்க தொங்க போடும், விரும்புனா உள்ள இழுத்துக்கும்.
அந்த மாதிரி இவன் நினைச்சா தொழுவான், நினைச்சா தொழுவி விடுவான், நினைச்சா அல்லான்னுவான், நினைச்சா இல்லன்னுவான், நினைச்சா மறுமன்னுவான், நினைச்சா அல்லாவே இல்லைன்னு சொர்க்கம் இல்லன்னுவான். அவனுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்கும்? இரட்டை நிலை. நினைச்சா செய்யறது, நினைச்சா விடுறது, நினைச்சா அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு சொல்றது, நினைச்சா அன்னிக்காக மின் சுன்னத்தி, திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைன்னுவான். நினைச்சா அந்த திருமணத்துல வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடத்துறது, பாத்தியா ஓதுறது, மார்க்கத்துக்கு முரணான எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் செய்யறது, நினைச்சா செய்யுது. இருக்கா? நடக்குதா? அப்ப அந்த மனோ இச்சையை பின்பற்றுபவனுக்கு உதாரணம் ஒரு நாயை போல. அந்த நாய் என்ன செய்யும்? நீ தாக்கினாலும் நாக்கை தொங்க போட்டுக்கொள்ளும், தாக்காமல் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க போட்டுக்கொள்ளும். இதுதான் அந்த மனோ இச்சையை பின்பற்றுபவனுக்குரிய உதாரணம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும் பொழுது, என்னுடைய வேத வசனங்களை எவன் புறக்கணித்து நடக்கின்றானோ அவனுக்குரிய உதாரணம் இது போன்ற கெட்ட உதாரணங்களை நான் சொல்லுவேன் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய நிலை ஆளுக்கு தகுந்த மாதிரிதான் உதாரணம். அவனை என்ன தூக்கி வச்சா சொல்ல முடியும்? எவ்வளவு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை! மனோ இச்சையை பின்பற்றுபவர்களுக்கு இத்தகைய ஒரு எச்சரிக்கை அல்ல. அவனை மனுஷ லிஸ்டிலேயே வைக்கலன்னா அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்களா, அவ்வளவுதான். சமயனா அத்தாங்கனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை தவிர வேறு பேச்சு பேசக்கூடாது. அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர் தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். எச்சரிக்கின்றானே. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்களா, மறுபேச்சு பேசக்கூடாது. இதுதான் உண்மையான இறை நம்பிக்கையானுடைய பண்பு. இல்ல எனக்கு அது பிடிக்கல, நான் அதை விரும்பல, என் குடும்பத்தினர் அதை விரும்பல, என்னுடைய மனைவிக்கு அது பிடிக்கல, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு அது பிடிக்கல, அப்ப நீ யார கடவுளாக்கி இருக்க? நீங்க யார வணங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்ப மனோ இச்சையை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்றதுதான் கரெக்டா தான் தெரியுது. ஆனா நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணா ஊர்ல 4 பேர் மதிப்பாங்களா? சொல்லு, சிம்பிளா நடத்துங்க. டீ பிஸ்கோட முடிக்க வேண்டியதுதானே. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதானே. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கா இல்லையா? நம்ம அதை வெளிப்படுத்தணும்ல. கல்யாணத்துல அந்த வெடிலாம் போட்டு, கல்யாணத்துல ஒரு டான்ஸ் எல்லாம் வச்சு, கல்யாணத்துல வாழை மரத்தை கட்ட விட்டு எல்லாம் வச்சு, பேனர் எல்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணாதானே கல்யாணம் மாதிரி இருக்கும். அதுல அஜர்த்து போய் உட்கார்ந்துக்கிட்டு அன்னிக்காஹு மின் சுன்னத்தி அப்படின்றார். திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள்னு துஆ ஓதுனா அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் கரெக்டா பொருந்துதா? ஃபமஸலு கமஸலில் கல்ப் இன் தஹமில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். அவருக்குரிய உதாரணம் ஒரு நாய். அந்த நாய் நீ தாக்கினாலும் தாக்காமல் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க போட்டுக் கொள்ளும். வந்துருச்சா? தௌஹீது பேசுறது, ஏகத்துவத்தை பேசுறது. தர்கா கந்தூரி சொல்ல போய் வரிசையில் நிற்கிறாரு. சோதத்தை கண்டால் என்ன வேணாலும் இழந்து விடுவீர்களா? எதிர்க்க வேண்டாமா? மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அங்கீகரிக்கலாமா? அப்படி அங்கீகரிக்கிறவன் யாராக இருக்க முடியும்? அப்படி அதை ஆமோதிக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணும் வேணாங்க, நம்ம தௌஹீதை விளங்கியவர்கள் தப்லீக் ஜமாத்துல போறாங்க. 2 நாள் 3 நாள் சோறு போட்டாங்கன்னா உடனே போய் ஒன்னா உட்கார்ந்து தின்றலாமா? யோசனை பண்ணி பாருங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சோறு போட்டார்களே ஆனால் சென்று விடலாமா? தப்லீக் ஜமாத் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு. அமல்களின் சிறப்பு என்ற ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அதை வேத புத்தகமாக ஆக்கிவிட்டார்கள்.
மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் மேல அவ்வளவு இட்டுக்கட்டுகள், அல்லாஹ் மேல அவ்வளவு இட்டுக்கட்டக்கூடிய பொய்கள், புரட்டுகள், அதைத்தான் வாசிப்பார்கள். திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விட மாட்டார்கள். கண்கூடாக பார்க்கின்றோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய பொய்களையும் புரட்டுகளையும் மதித்து வாசிக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து அதை ஆமோதிக்கக்கூடியவர்களாக மாறணும்னா அல்லாஹ்வுடைய லானத் இறங்காதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மனோ இச்சை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அப்ப நாம ஏகத்துவவாதிகளா இல்லையா? மறுமையை நம்பக்கூடியவர்களா இல்லையா? சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டவர்களா இல்லையா? எந்த அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது? எல்லாம் ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்களுடைய பெருவாரியான நிலைமை திருமண விஷயத்துல விழுந்து விடுகின்றார்கள். உறவுக்காரர்கள் என்றால் விழுந்து விடுகின்றோம். மனோ இச்சையை பின்பற்றுவதில்லையா? படைத்த இறைவனுக்கு கட்டுப்படணும். உலகத்துல எவன் எதிர்த்தாலும் இந்த ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருப்பேன். அதுதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். எவன் வேணும் வரட்டும், உலகமே திரளட்டும். அல்லதீன கால லஹும் நாஸு இன்னன் நாஸ கத் ஜமஅு லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டதே ஒட்டுமொத்தமாக உலகமே உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டது, மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், முடிஞ்சு போச்சு, உங்களுடைய கதை முடிய போகுது என்று சொல்லி அவர்களுக்கு பயம் காட்டப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த இறை நம்பிக்கையானுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய இறை நம்பிக்கையை இதை அதிகரிக்க செய்யும். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிகச் சிறந்தவன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி அவர்களுடைய ஈமான் அதிகமாகுதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவன் தானே உண்மையான இறை நம்பிக்கையாக முடியும். உலகத்தில் என்னும் செய்வார்கள், ஊரில் எதுவும் சொல்வார்கள், என்னுடைய கெத்து என்ன, என்னுடைய நிலை என்ன என்று சொல்லி ஒருவர் தன்னுடைய முடிவை அறிவிப்பாரே. ஆனால் அவர் மனோ இச்சையின் அடிப்படையில செயல்படாம வேற எப்படி செயல்படுறாரு? இப்படித்தான் நபிமார்கள் இருந்தார்களா? மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டான் என்றால் மகனை அறுக்க துணிந்தார்களே, மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா? தூக்கி கொண்டே நெருப்புல போட வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது போடுறதுனா போடுங்களா என்று சொல்லி உறுதியாக நின்றார்களே, இதுதானங்க லட்சியவாதியினுடைய பண்பு. இங்க நெருப்பு குண்டம்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு பிரியாணி சட்டி போதும் கொள்கையை விட்டு தடம் பொருள்றது. நெருப்பு குண்டத்தை திறந்தா இன்னமும் பண்ணிடுவாங்களோ, இங்க எல்லாத்தையும் பேசிட்டு பிரியாணி சட்டி திறந்தா வரதட்சணை வாங்குற திருமணமா இருந்தா என்ன, எதை வேணாலும் சொல்லு, கந்தூரி சோறா இருந்தாலும் தின்னு, தப்லீக் ஜமாத் மாநாடா இருந்தா அங்கிட்டு ஓடு, ஓசியில ரொட்டி தர்றாங்கல்ல அப்படின்னு போனோம்னா அல்லாஹ்க்கு அஞ்ச வேணாம். யோசனை பண்ணி பாரு. அப்ப நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? எந்த நிலையிலும் ஏக இறை கோட்பாட்டுல இறை தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது. அப்படி நிக்கிறவன் தான் உண்மையான இறையச்சவாதி, உண்மையான ஈமான்தாரி. அவன் தான் மறுமைக்காக வாழக்கூடியவன். அப்படி அதை விட்டு எனக்கு இந்த உலகத்துல உள்ள ஆசாபாசங்கள் முக்கியம், உலக ஆதாயம் முக்கியம் என்று போனால் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வல இனித்தபஅத அஹ்வாஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, உனக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அவர்களுடைய மனோ இச்சையை நீ பின்பற்றுகிறேயானால் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு எச்சரிக்கின்றான். இன்னக இதன் லமினல் வாலிமீன், நீ அநியாயக்காரனோடு ஆயிருவ, எச்சரிக்கையா இருந்துக்கோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அறிவு வந்துருச்சுல, அல்லாஹ் உனக்கு இல்ம கொடுத்துட்டான்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையத்தான் பின்பற்றி நடக்க வேண்டும். வந்துருச்சா இல்லையா? வேதம் இருக்கா இல்லையா? நாலேஜ் வந்துருச்சுலங்க. ஒரு காலத்துல தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எல்லாம் அஜரத்து சொல்றதெல்லாம் வேத வாக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அஜரத்து என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வேதம் இருக்கு கையில, குர்ஆனுடைய தமிழாக்கம் இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் இருக்கு, எல்லாத்துக்கும் மாற்றமா செய்யறாங்க என்று தெரிந்தால் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஒரு அஜரத்து பேசிட்டு இன்னைக்கு ஒரு கிளிப்பிங் அனுப்பியிருந்தா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா, மனைவியினுடைய வயிற்றுல விரலை வச்சு முகமதுன்னு எழுதணும்.
முகமதுன்னு எழுதுனா ஆண் குழந்தை பிறந்து விடும் சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கெல்லாம் புகாரி முஸ்லீம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு. கேட்டாலும் கேட்கிறோம்னு கீழே ஆள் இறங்கணும்னு புதவலை பிடிச்சிருவாங்க இல்ல. உடனே சொல்றாரு இதுனா அனுபவத்துல தந்தது. நம்ம இந்த பிறந்த குழந்தை ஆண் குழந்தைய அல்லாஹ் உருவாக்கிட்டான். அந்த நேரத்துல நீ வயிற்றுல போய் முகமதுன்னு இல்ல அபூஜைல் இல்லைன்னா கூட அது ஆம்பளை குழந்தையா தான் பிறக்கும். அல்லாஹ் விதித்தது அது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறான், தான் நாடியவர்களை மலனாக ஆக்குகிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை. தான் நினைத்ததை அவன் செய்து முடிப்பவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா இவங்க எப்படி எவ்வளவு பெரிய மூலத்தனத்தை உள்ள போக்குறாங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி நினைச்சதெல்லாம் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஞாபகம் கொடுங்க, அது ஒரு கட்டம். இப்பதான் தெளிவான ஞானத்தை எல்லாம் வழங்கி விட்டானே, கேட்கணுமா இல்லையா? அதுதான் அந்த அறிவு வந்த பிறகு நீ அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றினால் எச்சரிக்கிறான், நீ அநியாயக்காரர்கள் ஒருவன் ஆயிருவ என்ன சொல்லி காட்டுகின்றான். இன்ன கசீரன் பெருவாரியான ஆட்கள் தங்களுக்கு அறிவு வந்த பிறகு அவன் நாசமா போறதுக்கு காரணம் அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றுறதுதான். பெருவாரியான மக்கள் நாசமா போறதுக்கு வழிகட்டின் பக்கம் போறதுக்கு வழிகட்டு போறதுக்கு காரணம் அவன் தன்னுடைய அந்த மனோ இச்சையை பின்பற்றுவதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு, அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நாசமாக்கிறவன் யாரு தெரியுமா? அல்லாஹ் விளக்குறான். 19 அத்தியாயம் சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பின்னாடி ஒரு கூட்டம் வந்தது. எப்படிப்பட்ட கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது? அவர்கள் தொழுகையை நாசமாக்கி விட்டார்கள், பால்படுத்தி விட்டார்கள். எதற்காக? எப்படி பால்படுத்தினாங்க? தங்களுடைய மனோ இச்சையை அவர்கள் பின்பற்றியதன் காரணமாக தொழுகையை நாசமாக்கிட்டாங்க. இருக்கா இல்லையா? ரோடு போய் பாருங்க, முக்கு முக்கு நின்றுகிட்டு இளைஞர்கள் 5 பேர் ஒன்னா சேர்ந்தா இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வெட்டுறா குத்துறா கொல்றா கத்துது. நைட் என்னடா இது என்னடா வெட்டுறாங்கன்னு பார்த்தா கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க பாங்கு சொல்லப்படுது, தொழுகை நேரம் வருது, தொழுகை நேரம் பாங்கு சத்தம் கேட்குது, தொழுகை வைக்கிறது சத்தம் கேட்குது, எல்லாம் போயிட்டே இருக்கு. தொழுகை போகுது, இங்க கேமுக்குள்ளேயே போகுது. விளையாட்டு, ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம். அதே போன்று தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி மது, போத, கஞ்சா போகுது. இளைஞர்களுடைய அந்த ஈமான் எல்லாம் அழிஞ்சு நாசமா போகுது. காரணம் என்ன? மனோ இச்சையை கடவுளாக ஆக்குனது. அல்லாஹ்வுடைய அழைப்பு காதுல உழுவல. தெரியுதா? அல்லாஹ் சொல்றது காதுல கேட்கல. விளங்குதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படை புரியல. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு. அவர்கள் தங்களுடைய அந்த தங்களுடைய தொழுகையை நாசப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றியதுதான் காரணம். அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று எல்லாம் எச்சரிக்கின்றான். யாரு தௌபா செய்து கொண்டால் அவர்களை தவிர எல்லாம் முடிக்கலாம். அப்ப என்ன செய்யும்? மனோ இச்சையை தூக்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒருவன் ஆரம்பித்து விடுவான். ஆனால் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் முத்தாய்ப்பாக 2 வரியில சொன்னாங்க. உஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத்தி வ உஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரே. நரகம் இருக்குல்ல, அந்த நரகம் மனோ இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. நரகம் மனோ இச்சையா சொல்லப்பட்டிருக்கான். ஒவ்வொரு மனோ இச்சையா ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருந்தோம்னா அப்படியே நரகத்துக்குள்ள விழுந்துருவோம். உஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரே. சோனம் என்பது சிரமங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கா ஒவ்வொரு சிரமத்தையா அனுபவிச்சு போயிட்டே இருந்தோம். நீங்க முடிவு சொர்க்கம். எப்படிப்பட்ட உதாரணம் பாத்தீங்களா? அப்ப இதை நம்ம விளங்க வேண்டும். மனோ இச்சை என்பது சிரமமா அதை பின்பற்றுவது என்பது நம்ம நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடக் கூடாது. தூக்கி கடாசி விட வேண்டும். அல்லாஹ் சொன்னதான் நான் கேட்பேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தான் எனக்கு பெஸ்ட்.
அதுதான் ஃபர்ஸ்ட் என்று முடிவெடுக்க வேண்டும். ஃபஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தங்களுடைய ரப்பின் முன்னால் தான் நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி மனோ இச்சையை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டானோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம்தான் அவனுடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் முத்தாய்ப்பாக முடிக்கின்றான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனோச்சி தங்க ரப்பு முன்னாடி நிற்கிற பய உணர்வு வந்துச்சுன்னா நபி வழியை பேணுவோம், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை கலந்து கொள்ள மாட்டோம், வியாபாரத்தை ஹலாலான அடிப்படையில பண்ணுவோம், ஹலால் ஹராம் பேணி நடப்போம், மனோ இச்சையை கிளட்டி வீசி விடுவோமே. ஆனால் இரையச்சம் என்ற நற்பண்பு தன்னால உள்ளே குடிவந்துவிடும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள. அப்ப இரையச்சவாதிகளுக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில மனோ இச்சையை நம்முடைய கடவுளாக ஆக்காமல், அதை கடவுளை ஆக்கணும்னா நம்ம மனிதன் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து மிருகமாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பய உணர்வின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைப்போமே. ஆனால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சோனபதியை நாம் அடையலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மண்டபத்துல ஒரு சகோதரர், அவர் மின்சாரம் தாக்கி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார். கிட்டத்தட்ட 40% உடல்ல அந்த தலையில வயிறு பட்டதுல அப்படியே ஒரு 40% பாதிப்பு ஏற்பட்ட ஐசியூ வார்டுல இருக்காரு. அவருக்கு உண்டான பொருளாதார உதவி தேவைப்பட்ட நிலையில நம்மை அணுகி இருக்கின்றார்கள். இந்த வார ஜும்மாவுடைய வசூல் அந்த வகைக்காக வசூலிக்கப்படுகின்றது. மருத்துவ உதவி என்பது எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை நீங்க செய்யுங்க. அந்த சகோதரர் விரைவில் நலம் பெறுவதற்கும் பிரார்த்தனை செய்யுங்க. இது துன்பப்படக்கூடியவர்களுக்கு நாம கை கொடுத்து உதவுவது என்பது அல்லாஹ் நம்முடைய துன்பங்களை போக்குவதற்கு உண்டான ஒரு அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில இந்த வார ஜும்மாவுடைய வசூல் அந்த வகைக்கு செலவிடப்பட இருக்கின்றது என்பதை ஒரு முக்கிய அறிவிப்பாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.